அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 6 months இந்த ஆக்டிவிட்டீஸில் ஜாஸ்தி பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எப்போவுமே மீட்டிங்ஸ் வரும்போதெல்லாம் காப்பி கேள்வி இருக்காவா அப்படின்னு. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் சிக்கின்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன். அதனால் என்னால் ஜாஸ்தி அட்டன் பண்ண முடியல. பட் ஒரு சில்ட்ரன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ பிளான்டாக பக்காவாக பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமாகவே இன்னைக்கு கால வரைக்கும் தோணவே இல்லை. சரி இருக்கவங்க எல்லாரும் வருவாங்க, வழக்கம் போல் ஆளாளுக்கும் ஒவ்வொரு பக்கம் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு கூத்தடிச்சுட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தான் இல்லை. பட் இட் வாஸ் ரியலி அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப் டு சுதர்சன், பாபி தாமஸ், ராஜேஸ்வரன். ஸோ காலேஜில் நடந்ததை பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஏராளமாக இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நிஜமாவே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதில் நிஜமாவே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் யூஸ் டு என் ஃபேமிலி எல்லாம் கூட சாதாரணமாக சொல்லி விளையாட்டாக சொல்லி சிரிக்கிறது உண்டு. நம்ம 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இவரை பார்த்தேன். நம்ம இல்லை பால் ஸ்டீவன்சன் இருக்கார பால் ஓகே. ஸோ பால் ஸ்டீவன்சனோட லைஃப்பில் நிஜமாவே மறக்க முடியாத ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட்டு. நாங்கள் வந்து செக்காலையில் ஒரு ரூமில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்மளோட படித்த ஒரு கேர்ளுக்கு அன்றைக்கி பர்த்டே. ஸோ அந்த கேர்ளோட பர்த்டே கேக் வாஸ் தேர். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். பால் ஸ்டீவன்சன் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவருக்காக ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ பால் எழுந்தோன்னு கொடுக்கலாம் அப்படின்னு. பால் எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் தூங்கியிருந்தார். அந்த கேக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதே போயிடுச்சு. அவன் எழுந்துக்கிற நேரத்துக்கு பார்த்தா அந்த கேக்கோட ட்ரேஸ் மாத்திரம் அந்த பேப்பரில் இருந்தது. ஆனால் எழுந்து பார்த்தோன்னே ஏதோ கேக் மாதிரி இருக்குது. நாமண்டா அந்த மாதிரி அந்த கேர்ள் வந்தால் பர்த்டேக்காக ட்ரீட் கொடுத்துருக்கு, கேக் கொடுத்துட்டு போனால் ஈவினிங் பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அன்னபூர்ணா ஹோட்டல் இப்போ நைரன் சொல்லும் போது எனக்கு தெரியும். அன்னபூர்ணா ஹோட்டலில் ஈவினிங் பார்க் இருக்கே எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. பால் ஸ்டீவன்சன் வாஸ் ஹேவிங் எ சைக்கிள் ஆல்சோ. அப்போ நான் சுவாமி, லக்ஷ்மண், வெங்கட்ரமணி 4 பேர் இல்லையா. சரி கிஃப்ட் வாங்கணும், வெறும் பயிர் போனால் நல்லா இருக்காது. எங்களுக்குலாம் இப்போ பைசா இல்லை. அதே கதை தான். 4 ரூபாயா வேண்டாம், 3 ரூபாயா வேண்டாங்க. அதனால அவங்க கையில் 20 ரூபா இருந்தது. சரி நம்ம கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு பால் ஸ்டீவன்சன் அந்த 20 ரூபாய் வாங்கிட்டு நாங்கள் எல்லாரும் நேராக சினிமா தேட்டருக்கு போயிட்டு இவங்க நேராக அன்னபூர்ணாக்காக சொல்லுவோம். அன்னபூர்ணால ஹீவா சிட்டிங். ஏன்னா கையில் பணம் இல்லை ஆக்சுவலாக. அவன் வந்து எங்களை ஃபுல்லாக நம்பிட்டு இருந்தான். நாட் தட் நான் பால் ஸ்டீவன்சன் இப்போ வந்து இந்த சபையில் சத்தியமாக தரக்கிறவ சொல்றதுக்காக இட் வாஸ் ரியலி என்ஜாய்மெண்ட் அண்ட் ஹீ என்ஜாய்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் பலமுறை எங்களுக்கு சொல்லி அதை பகிர்ந்துருக்காங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் என்டர்டைன்மெண்ட். நீங்கள்லாம் சேர்ந்து எப்படி அது மாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கு என்ன தைக்க விட்டீங்க. ரொம்ப என்ன பண்ணாலும் உட்காந்துருக்காங்க. கையில் பைசா இல்லை. 20 ரூபாய் எங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. நாங்கள் சினிமா போயாச்சு. ஸோ உட்காந்துருக்கோம். வெயிட் வந்திருக்காரு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம். பைசா இருந்தால் ஒரு காஃபியாக சாப்பிட்டுருக்கலாம் என்னன்னு சொன்ன மாதிரி. அதுவும் இல்லை. 1 hour 1.5 hour ஆச்சு. யாருமே வரல. ஏன்னா நாங்கள் விவேர் இந்த தேட்டர் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் சைக்கிள் 8 ரூமுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ஈவினிங் ஷோ முடிச்சு நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஒரு ரூமில் ஏற்கனவே பயங்கர, அதாவது வடிவேல் படத்தில் ஒரு மாதிரி கருப்பாக பயங்கரமாக இருந்தார். அப்படியே இன்னும் முகத்தில் பயங்கரமாக இருந்தார். கையில் கடைசெல்லாம் விட்டு இருக்காரு. இப்போ அந்த ரியல் என்ஜாய்மெண்ட். நாட் தட் நாங்கள் பாலை வந்து ஏமாத்துறதுங்கிற அந்த இன்டென்ஷன் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் இந்த காலேஜ் டைம். இன்றைக்கும் நான் வந்து ஃபேமிலியோட காலைல நான் வந்து பால் ஸ்டீவன்சன் என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தானே நீங்கள் இன்றைக்கும் அவங்க மெமரியில் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ பால் இங்கே இருந்தாலும் அந்த இன்சிடென்ட்டுக்காக நாங்கள் குவாண்டனாக பண்ணதுக்காக ஐ ஃபீல் சாரி. ஸோ அதை இவ்வளோ நாள் கழிச்சு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஷேரிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் ஒன்ஸ் அகைன் தேங்கிங் ராஜேஸ்வரன் திஸ் டீம் ஃபார் இஸ் வண்டர்ஃபுல் இவெண்ட். ஸோ 2037 நம்மளோட சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அண்ட் நம்ம ஆரம்பித்த இன்னைக்கு அசெட் 87ஓட சில்வர் ஜூப்ளி 2 சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பகவான் அருள் போயிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.